இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி பல மர்மங்கள் மறைஞ்சு கிடக்குது. அதற்கான பதில் இன்னும் தெரியல. அதில் ஒன்று முக்கியமான ஒன்று தான் வந்து மறுஜென்மம். மறுஜென்மம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா என்பதுக்கு வந்து பதிலே கிடையாது. அதில் ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். 1930 வந்து டெல்லியில் ஒரு தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் வந்து சாந்தி தேவி. அவங்க வந்து 4 வயசில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பித்த உடனே அவங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப விசித்திரமாகவும் நம்பகத்தன்மை இல்லாமையும் இருந்துச்சு. அப்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து மதுராவை சேர்ந்ததாகவும் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகள் இருப்பதாகவும், அவங்க வந்து 3வது பிரசவத்தில் இறந்ததாகவும், அதுவும் அதற்கு மேல் அவங்க பேர் வந்து லுட்கியும் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களோட அம்மாவும் அப்பாவுக்கும். இது வந்து பரவலாக பேசுகிறாங்க ஊருக்குள்ளே. எப்படி இந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு விசித்திரமாக பேசுகிறாங்க, இவங்க வந்து மனநல குன்றியவங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் எழுது. இதை விசாரிக்க அவங்க அப்பா அம்மா வந்து மதுராவுக்கு போகிறாங்க. அந்த மதுராவில் இதை பற்றி பேசும்போது தான் தெரிய வருது, சமீபத்தில் இந்த மாதிரி 3வது பிரசவத்தில் ஒரு பெண் இறந்ததாகவும், அவங்க பேர் வந்து லுட்கியும், அவங்க மதுராவை சேர்ந்தவங்களும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த பற்றியான தகவல் வந்து ரொம்ப வேகமாக தீமாற பரவ ஆரம்பிக்குது. இதுக்காக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி குழுவை. அதில் 1936 அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன கிடைச்சதுன்னா, அந்த கமிட்டி வந்து சரமாரியாக பல கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க சாந்தி தேவி முன்னால். அவங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க. 24 சரியான பதிலை சொன்னாங்க. மேலும் 4 வயதான சாந்தி தேவி அவங்களால மதுராவில் பேசக்கூடிய ஒரு உள்ளூர் மொழியை சரளமாக பேச முடியுது. எந்த ஒரு பயிற்சியோ இதை பற்றி யார் பேசியும் கேட்காத ஒரு மொழியை அவங்க பேச முடியுது சரளமாக. அப்படிங்கிறது வந்து நம்ப முடியாமல் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இதுக்கான பதில் சரியாக தெரியல.